अल्लाहि व बरकातहू। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला रसूलिल्लाहि व आलिहि व सहबिहि अजमाइन व मन तबिअहु व ताअहु बिद्दीन इला यौमिद्दीन। கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் ஃபஜருடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அவனது ஆலயத்தில் அவனது மார்க்க செய்திகளை அறிந்து கொள்வதற்காக நாம் அனைவரும் ஒன்று திரண்டிருக்கிறோம். இந்த நல்ல தருணத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாழ்க்கை வழிகாட்டுதல்கள் அனைத்தும் இன்றைக்கு உலக மக்களால், அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் அவர்களை உளப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கோடிக்கணக்கான இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் நபியினுடைய ஒவ்வொரு செயலுமே ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தை பெற்ற காரியமாகவும், நபியினுடைய ஒவ்வொரு சுன்னாவும் தங்களுடைய உயிரை விட மேலாக மதிக்கப்படக்கூடிய நிகழ்வையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த தூதர் தாடி வைத்ததால் நாமும் தாடி வைக்கிறோம். அந்த தூதர் அமர்ந்து கொண்டு சிறுநீர் கழித்ததால் நாமும் அமர்ந்து கொண்டு சிறுநீர் கழிக்கிறோம். அந்த தூதருடைய ஒவ்வொரு நகர்வும் ஒவ்வொரு செயலும் நாம் நமது செயல்பாடாக நகர்வாக நாம் அமைத்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு உலகம் முழுக்க ஒரு நபரினுடைய ஒவ்வொரு சிறு சிறு காரியம் கூட கடத்தப்படுகிறது, செயல்படுத்தப்படுகிறது என்றால் அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயல்பாடுகள் மட்டும்தான். நபிகள் நாயகத்தை போன்று எத்தனையோ பல தலைவர்கள், எத்தனையோ பல சமூக சீர்திருத்தவாதிகள், எத்தனையோ பல சமூக போராளிகள் உலகத்தில் வந்தாலும், அவர்கள் மக்களால் போற்றப்பட்டாலும் மதிக்கப்பட்டாலும், நபியினுடைய செயல்பாடுகள் இன்றைக்கு மக்களால் கடைபிடிக்கப்படுவதை போன்று உலகத்தில் எந்த தலைவருடைய செயல்பாடுகளும் மக்களால் கடைபிடிக்கப்படுவது கிடையாது. ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற தலைவர்களிலிருந்து வேறுபட்டு நிற்பது எங்க தெரியுமா? இவர் வெறும் தலைவர் என்பது மட்டுமல்ல, வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு நல் வழிகாட்டி. இவருக்கு நிகரான இன்னொரு வழிகாட்டி இந்த உலகத்திற்கு இனி வரமாட்டார். இவருக்கு நிகரான இன்னொரு தலை சிறந்த ஒரு வழிகாட்டியோ, இவருக்கு நிகரான ஒருவரோ இனி கியாமத் நாள் வரை இனி ஒருவர் வரமாட்டார் என்று இஸ்லாமியர்கள் உளப்பூர்வமாக நம்புவதனுடைய வெளிப்பாடுதான் அந்த தூதருடைய ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு நகர்வும் அசைவும் இன்றைக்கு மக்களால், முஸ்லிம் மக்களால் உயிரை விட மேலாக மதிக்கப்படக்கூடிய காரியமாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவிலே மக்களை அழைத்து சொன்னார்கள், பல்லிகு அன்னி வலவ் ஆயா. மக்களே, என்னிடத்திலிருந்து ஒரு செய்தி உங்களுக்கு கிடைத்தாலும், என்னை பற்றி நான் செய்ததாக, நான் சொன்னதாக, நான் அங்கீகரித்ததாக உங்களுக்கு ஒரு செய்தி கிடைத்தால் அதை மக்களிடத்தில் நீங்கள் எடுத்துரையுங்கள், அதை பரப்புங்கள், மக்களுக்கு கொண்டு போய் சேருங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இந்த சமுதாயத்தினுடைய தலை சிறந்த சமுதாயமான அந்த சஹாபாக்களை அழைத்து, அந்த சஹாபிய பெண்மணிகளை அழைத்து நபி அவர்கள் இந்த வார்த்தையை பதிவிடக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்ப அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னதனுடைய வெளிப்பாடு இன்றைக்கு மக்கள் மத்தியில் இந்த இஸ்லாம் பரவி இருக்கிறது. அதற்கு முக்கியமான ஒரு காரண கர்த்தாவாக திகழ்ந்தவர்கள் அந்த சஹாபாக்கள். அந்த நபித்தோழர்களுடைய தியாகம் இல்லை என்றால், அந்த நபித்தோழர்களுடைய அர்ப்பணிப்பு இல்லை என்றால் நபியினுடைய செய்தி இன்றைக்கு உலக மக்களுக்கு வந்து சேர்ந்திருக்காது. சரி, அவங்க எப்படி இந்த இஸ்லாத்தை கொண்டு வந்தார்கள் என்றால், எழுத்து வடிவத்தில் அந்த சஹாபாக்கள் கொண்டு வரல, பயான் வடிவத்தில் அந்த சஹாபாக்கள் இந்த மார்க்க செய்தியை கொண்டு வரவில்லை. அதை முழுக்க முழுக்க தங்களுடைய வாழ்வியல் நெறியாக கடைபிடித்தார்கள். இப்படி நபி அவர்கள் செய்ததை நாங்கள் பார்த்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். அது மக்கள் மத்தியிலே மார்க்கமாக கொண்டு வரப்பட்டதை பார்க்க முடிகிறது. சஹாபாக்கள்கிட்ட இருக்கிற தாவா முறையே, மார்க்கத்தை பரப்பிய முறையே இதுதான். எப்படி அவங்க பரப்புவாங்க? இதுக்குன்னு உட்கார்ந்து புத்தகங்களை எழுதுவதோ, கடிதங்களை எழுதுவதோ, அல்லது துண்டு பிரசுரங்களை கொடுப்பதோ அது சஹாபாக்கள் வழிமுறை கிடையாது. அதனால செய்யறது தப்பு கிடையாது. மார்க்கத்தை எந்த விதத்திலனாலும் கொண்டு போய் சேர்க்கலாம். சஹாபாக்கள் காலத்தை டிவி அவங்க பார்த்ததே கிடையாது. இன்னைக்கு பயான்லாம் டிவியில வர ஆரம்பிக்குது, யூடியூப்ல, ஃபேஸ்புக்ல வர ஆரம்பிக்குது, சமூக வலைதளத்தில், வாட்ஸ்அப்ல
ஒரு ஸ்டேட்டஸ் மூலமாக ஒரு மார்க்கத்தினுடைய ஒரு செய்தியை ஒரு இமேஜா ரெடி பண்ணி அனுப்பிடுறாங்க. மார்க்கத்தை இந்த விதத்திலே அனுப்பலாம், தவறு கிடையாது. ஒரு டிஷர்ட்ல ஒரு குர்ஆன் வசனத்தை போட்டு மக்கள் மத்தியில் விளம்பரப்படுத்தலாம், தவறு கிடையாது. எத்தனையோ பல வழிமுறை இருக்கு. ஆனால் சஹாபாக்கள் எடுத்த வழிமுறை இது அல்ல. அவங்க எடுத்த வழிமுறை என்னன்னா, உலகத்தில் தலை சிறந்த ஒரு தாவாவை அவர்கள் எடுத்தார்கள், தங்களையே அவர்கள் மாற்றிக்கொண்டார்கள். நபியினுடைய ஒரு சொல்லை சொல்ல வேண்டும் என்பதற்காக தங்கள் செயலை அமைத்து இப்படி நபி செய்ய நாங்கள் பார்த்திருக்கிறோம் என்பதுதான் சஹாபாக்களுடைய முக்கியமான மந்திர சொல்லாகவே அவர்களுக்கு இருந்தது. பார்க்கலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க. அவங்க சாலைகளில் அனஸ் இப்னு மாலிக் எப்போ போனாலும் சரி, சின்ன சின்ன பொடி பசங்கள்லாம் இருப்பாங்க, அவங்கள அழைச்சி ரசூல்லா அவங்கள அழைச்சி சொல்லுவாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யாருக்கு? அனஸ் ரலியல்லாஹு அப்போ சிறுவர் கிடையாது, ரசூல்லா காலத்தில் ஒரு சிறுவர். இந்த செய்தி அவர் அறிவிக்கும் போது ஏறத்தாழ அவருக்கெல்லாம் பல வயதுகள் கடந்து ஒரு முதுமை என்ற இடத்துல உள்ள ஒரு நபித்தோழர். அந்த முதுமையான நபித்தோழர் என்ன செய்வார்னா, சின்ன சின்ன பசங்களை, ஒரு 8 வயசு 10 வயசு 12 வயசு இது மாதிரியான சிறுவர்கள்லாம் இருப்பாங்க. நம்ம சொன்னால் பதில் வருங்கிற இடத்துல உள்ளவங்க உண்டு இல்ல. 4 வயசு பையனுக்கு பதில் வராது, 3 வயசு பையனுக்கு பதில் வராது. அப்ப யாருக்கு சொன்னால் பதில் வருமோ அத்தகைய சிறுவர்கள், அத்தகைய சிறுமிகளுக்கு அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் வயது வித்தியாச வேறுபாடு பார்க்காமல், தன்னுடைய தகுதி வேறுபாடு பார்க்காமல் சலாம் சொல்லுவார்கள். இதை அவர் வழிமுறையாக கடைபிடிக்கிறார். கடைபிடித்ததோடு மட்டுமல்லாமல் அவர் என்ன சொல்றாருன்னா, சலாம் சொல்லிட்டு அடிக்கடி நபி அவர்கள் இப்படி செய்ய நான் பார்த்திருக்கிறேன். அவங்க மார்க்கத்தை எப்படி கொண்டு போறாங்க அப்படின்னா, வெறும் தகவலாக கொண்டு போகல, ஒரு எழுத்து வடிவத்தில் ஒரு பயான் வடிவத்தில் அவங்க கொண்டு போன தப்பு கிடையாது. பயான் வடிவத்தில் தான் இன்னைக்கு உலகத்தில் பரப்பப்படுது, எழுத்து வடிவத்தில் தான் பரப்பப்படுகிறது, அது தவறு கிடையாது. ஆனால் அவர்கள் எடுத்துக்கொண்ட வழிமுறைகள் தலை சிறந்தது எதுவென்றால், தாங்கள் கடைபிடித்து இப்படி நபி செய்ய நாங்கள் பார்த்திருக்கிறோம் என்பது அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்களுடைய வழிமுறை என்று நம்மால் பார்க்க முடியாது. இது அவருடைய வழிமுறை மட்டும் இல்லை, எல்லா நபித்தோழர்களுடைய நிலைப்பாடும் இப்படித்தான் இருந்தது. அதே போன்று உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு முறை மஸ்ஜித் நபவி பள்ளிவாசலுக்கு வெளியே நின்று ஒளி செய்கிறார். எப்படி ஒளி செய்கிறார் என்றால், ஒரு பாத்திரத்தில் மக்களை எல்லாம் அழைச்சி மக்கள் நிறுத்தி வைத்துக் கொண்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் கொண்டு வரப்படுகிறது. இது உஸ்மான் ரலியல்லாஹு அவருடைய ஆட்சி காலம், அவர் கலீஃபாவாக இருக்கிறார். அவர் தண்ணீரை எடுக்கிறார், கைகளை கழுவுகிறார், வாய்களை கொப்பளிக்கிறார், மூக்கில் தண்ணீர் செலுத்துகிறார், முகத்தை கழுவுகிறார், கையை வலது கை இடது கை மசக செய்கிறார், காலை கழுவுகிறார். எல்லாத்தையும் ஒரு தெளிவாக நிதானமாக நிதானமாக அழகாக செய்துவிட்டு நபி அவர்கள் இவ்வாறு ஒளி செய்ய நாங்கள் பார்த்திருக்கிறோம். அவங்க வழிமுறை இதை சொல்றதுக்கு இவ்வளவு காரியம். இப்ப நம்ம எல்லாருமே ஒழுவினுடைய காரியத்தை எல்லா உலகத்துள்ள எல்லா மார்க்க அறிஞரும் பேசுவாங்க. ரொம்ப சொற்பமான இடங்கள்ல தான் பயிற்சி நடக்கும். சஹாபாக்கள் எல்லா இடத்துலையும் பயிற்சியா தான் பார்ப்பாங்க. எல்லா இடத்திலையுமே இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்கு தான் நடக்கும். அதே போன்று நீங்கள் பார்க்கலாம், ஒரு முறை ஜனாசா தொழுகையை ஒரு நபித்தோழர் நிறைவேற்றுகிறார். ஜனாசா தொழுகை இருக்குல்ல, ஒரு 4 தக்பீர் கொண்ட ஒரு 5 நிமிஷம் கூட வராத ஒரு தொழுகை, ரொம்ப சொற்பமான மணித்துளிகளில் முடிக்கக்கூடிய ஒரு தொழுகை ஜனாசா தொழுகை. இந்த ஜனாசா தொழுகையில் ஒரு நபித்தோழர் என்ன பண்றார், தொலை வைக்கிறவர் சத்தம் போட்டு எல்லாத்தையும் ஓதுறார். முதல் தக்பீர்ல அல்ஹம்து சூரா ஓதணும்ல, உலகத்துல யாராவது சத்தம் போட்டு ஓதி இருக்காங்களா? கிடையாது. இவர் சத்தம் போட்டு ஓதுறார். 2வது தக்பீரை ஸலவாத் ஓதுகிறார், சத்தமிட்டு ஓதுகிறார். 3வது தக்பீரினுடைய நேரத்தில் அல்லாஹு மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு இப்படி ஒரு துவா, அல்லாஹு மக்ஃபிர் லி ஹய்யினா வ மய்யித்தினா வ ஷாஹிதினா வ காயிபினா அப்படி ஒரு துவா இருக்கு. இப்படி ஒரு சில துவாக்கள் ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. இதை சத்தமிட்டு ஓதுகிறார். 3வது தக்பீர் 4வது தக்பீர் சொல்கிறார், மீண்டும் துவாவை ஓதுகிறார், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். எல்லாத்தையும் முடிச்சிட்டார். தக்பீர்ல ஆரம்பிச்சார், சலாம் வரைக்கும் முடிச்சார். அவ்வளவு சத்தம் போட்டு ஓதி இருக்கார். இது உலகத்தின் வழிமுறை. என்ன தக்பீர் சொல்லுவாங்க, உள்ளுக்குள்ள அவங்கவுங்க மௌனம் ஓதிக்குவாங்க, இமாம் உட்பட. இதை ஃபுல்லா ஓதி காட்டிட்டு தொழுது முடிச்சுட்டு அவர் சொல்றாரு, இவ்வாறு நபி அவர்கள் தொழ நாங்கள் பார்த்திருக்கிறோம் அப்படின்ட்டார். இந்த இடத்த நம்ம தப்பா புரிஞ்சு கூடாது. ரசூலுல்லாஹ் சத்தம் போட்டு ஓதி இருக்காங்க அப்படின்னு அதுக்காக அவர் கொண்டு வரல. ரசூலுல்லாஹ் அந்த தக்பீருக்குள்ள என்ன ஓதுனாங்கன்னு உங்களுக்கு தெரியணும்ல, அதை அவர் வெளியே நின்று சொல்லியிருக்கலாம். முதல்ல எல்லா இடத்துலையும் இமாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜனாஸா முன்னாடி வச்சுட்டு தக்பீர் சொன்னா முதல் தக்பீர் அல்ஹம்து சூரா ஓதுங்க, 2வது தக்பீர்ல ஸலவாத் ஓதுங்க, இதுதான் கரெக்ட். இவர் என்ன பண்றார் அப்படின்னா, அந்த தக்பீருக்குள்ள அந்த ஓதுவதையே சத்தமிட்டு ஓதுகிறார். இப்படித்தான் நபியவர்கள் ஓதினார்கள் என்பதை உங்களுக்கு காட்டுவதற்காகத்தான்
நான் இப்படி செய்தேன் என்று அந்த நபித்தோழர் சொல்லக்கூடிய வழிமுறை பார்க்க முடிகிறது. இப்படி ரசூலுல்லாஹ்வுடைய செயல் சம்பந்தப்பட்ட எத்தனையோ பல சுன்னத்துகளை தங்கள் வாழ்வியல் நெறியாக காட்டிதான் அந்த சஹாபாக்கள் அடுத்த தலைமுறைக்கு அந்த செய்திகளை கொண்டு வந்து சேர்க்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. அதே மாதிரி உஸ்மான் ரலியல்லாஹு காலத்தில் நடந்த இன்னொரு சம்பவம், மஸ்ஜித் நபவி இருக்குல்ல, மஸ்ஜித் நபவியினுடைய ஓரத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய வீடு, அங்க நபி அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள். மக்களுடைய வரத்து அதிகமாகுது, இஸ்லாத்தினுடைய எண்ணிக்கை அதிகமாகிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு ஆட்சி காலம், உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலம், இப்போ உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சி காலம். ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்தை தொடர்ந்து ஏறத்தாழ 12 ஆண்டுகளுக்கு அதிகமாக, 15-20 ஆண்டுகளுக்கு நெருக்கமாக மாறிவிட்டது. இப்போ மஸ்ஜித் நபவியில பள்ளிவாசல கூட்டம் வருது. இப்போ என்ன பண்றாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு ஒரு பக்கம் சுவற்றை இடித்து, ரசூலுல்லாஹ்வுடைய ஜனாசா இங்க இருக்குது, அதுக்கு எதிர்முனையில் இருக்க ஒரு சுவர் இருக்குல்ல, அதை இடிச்சு அதை அப்படி விரிவாக்குகிறார் உஸ்மான் ரலியல்லாஹு. சஹாபாக்கள் சில பேரும் தாபீன்கள் சிலரும் அதை குறை சொல்றாங்க, வேண்டாமே ரசூலுல்லாஹ் கெட்டின பள்ளி ரசூலுல்லாஹ் கெட்டின பள்ளி மாதிரி இருக்கட்டும், அதை விட்டுருவோம். ஊர்ல இத்தனை பள்ளி கட்ட நமக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கு, நபி காலத்துல நிறைய பள்ளி இருந்துச்சா இல்லையா, அப்படி நம்ம நிறைய பள்ளி கட்டி விடுவோம், தெருக்கு தெரு பள்ளி விடுவோம். இப்ப என்ன இருப்பது, ரசூலுல்லாஹ் கட்டிய பள்ளியில நம்ம கை வைக்க வேண்டாம் அப்படின்னு சில நபி தோழர்களும் சில தாபீன்களும் உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களுக்கு ஒரு சஜஸ்ட் கொடுக்கறாங்க, ஒரு அறிவுரை, ஒரு கருத்து. அப்ப உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல நான் இது இடிச்சு கெட்டதான் போறேங்கிறார். ஏன் இடிச்சு கட்டணும் அப்படின்னா, பக்கத்துல ஒரு பள்ளிவாசல் கட்டுறது பெருசு கிடையாது, பக்கத்துல இருக்கிற பள்ளிவாசலை தொழுதா என்ன நன்மை, குறைவான, அதாவது ஏனைய பள்ளியில் தொழுவதை போன்ற நன்மை தான் அது கிடைக்கும். மஸ்ஜித் நபவியில் தொழுதல் அதிக நன்மை, மற்ற பள்ளிகளில் தொழுவதை விட 1000 மடங்கு நன்மை எதுல இருக்குது, இந்த மஸ்ஜித் நபவி என்கிற பள்ளிவாசல் எல்லாம் வைத்திருக்கிறாங்க. அப்ப இதுல மக்கள் தேடி வருகிறார்கள், மக்கள் வர்றாங்க அப்படிங்கும் போது அவர்கள் தொழுவதற்கு சிரமம் இருக்கக்கூடாது. அதனால் இந்த பள்ளிவாசலுடைய ஒரு சுற்றுச்சுவரை இடித்து அதன் பள்ளிவாசலை விரிவாக்குகிறார். முதலில் மஸ்ஜித் நபவியில கை வைத்து அதை புனர் நிர்மாணம் செய்தது உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவர்கள். அதை செஞ்சுட்டு மட்டும் போகல, அவர் என்ன சொன்னார் தெரியுமா, ஒரு வார்த்தை, மன் பனா மஸ்ஜித் லில்லாஹி பனல்லாஹு பைத்தன் ஃபில் ஜன்னah. இந்த ஹதீஸை முதல்ல அறிவிக்கிறது உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க தான். யார் அல்லாஹ்வுக்காக ஒரு ஆலயத்தை கட்டுகிறாரோ அல்லாஹ் அவருக்காக சொர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்டுகிறான். இதை போற போக்கில் சொல்லிட்டு போகல, ஒரு காரியத்தை நடைமுறைப்படுத்தி நபி அவர்கள் இப்படி சொல்ல நாங்கள் கேட்டிருக்கிறோம் என்று உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லக்கூடிய வழிமுறை பார்க்க முடிகிறது. இப்படித்தான் ஹஜ்ஜுடைய அமல், சஹாபாக்கள்லாம் ஹஜ்ஜை செஞ்சு காட்டி தான் இதை ஹஜ் ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க நாங்க பார்த்தோம் அப்படிங்கிறாங்க. சஹாபாக்கள் என்னன்னா எல்லா காரியத்தையுமே ஒவ்வொரு அணுவான ஒவ்வொரு நிகழ்வை கூட நபி அவர்கள் இப்படி செய்ய பார்த்தோம், நபி அவர்கள் இப்படி செய்திருக்கிறாங்க பார்த்திருக்கிறோம் என்று தங்கள் வழிமுறையாக அந்த மார்க்கத்தினுடைய செய்திகளை கடைபிடித்து அதை பிற மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய இடத்தில் இருந்தார்கள். அதனால் தான் அவர்கள் சஹாபாக்கள். அவங்க உயர்வை அடைந்ததற்கான காரணம் மார்க்கம் அவர்களுக்கு நாவில் மட்டும் கிடையாது, மார்க்கம் அவர்களுக்கு எழுத்தில் மட்டும் கிடையாது, மார்க்கம் அவர்களுக்கு பேச்சில் மட்டும் கிடையாது, அது செயல் வடிவப்படுத்துவதில் தான் இந்த மார்க்கம் பரவக்கூடிய நிகழ்வை பார்க்க முடிகிறது. அதே போன்று ஒரு முறை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய அந்த நேரம், அப்ப ஒரு அண்டை வீட்டார் இன்னொரு அண்டை வீட்டாரோட சண்டை. எதுக்கு சண்டைன்னா, இந்த ஆணி அடிக்கிற விஷயத்த சண்டை. பொதுச்சோர்னு வந்துருச்சு, நீங்க எது பிரச்சனை, பொதுச்சோர்ல ஆணி அடிப்பது பற்றிய ஒரு பிரச்சனையில ஒரு பெரிய சண்டை நடந்து கொண்டிருக்கிறது முஸ்லிம் சமுதாயத்துக்குள்ள. அப்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள், இது ரசூலுல்லாஹ் மௌத்தை தொடர்ந்து நடக்குது, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ் இறந்து கொஞ்ச நாள் கூட ஆகல, அதுக்குள்ள நீங்க இப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் ஈடுபடுறீங்களே, நபி அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறாங்க தெரியுமா, தன் அண்டை வீட்டாருக்கு எப்படிப்பட்ட உரிமைகளை கொடுக்க வேண்டும் என்பதை நபி அவர்கள் எங்களுக்கு காட்டி தராங்க. இந்த ஆணி எடுக்கிறது ஒரு விஷயம் இல்ல, அதை ஒரு பொருட்டா எடுக்காதீங்க, பக்கத்து வீட்டுக்காரன் தானே, யார் அவன், இல்ல நம்முடைய நெருங்கிய அண்டை வீட்டாராக இருக்கக்கூடியவனுக்கு நீங்க அனுமதி தர மாட்டீங்களா, ரசூலுல்லாஹ் இப்படித்தான் நமக்கு காட்டி தந்திருக்கிறாங்க, அனுமதி கொடுக்க தானே சொல்லி இருக்கிறாங்க, அல்லாஹ்வின் மீது ஆணையாக மார்க்கத்தை நான் இது போன்ற எல்லா சூழ்நிலைகளையும் சொல்லக்கூடிய இடத்தில் நான் இருப்பேன் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அதே நேரத்தில் இந்த சஹாபாக்கள் இருந்த இன்னொரு வழிமுறை என்ன, பிரச்சனைன்னு வரும்போது அந்த பிரச்சனைக்குரிய மார்க்க தீர்ப்பை கொடுப்பாங்க. பிரச்சனைன்னு ஒன்று நடந்துகிட்டு இருக்கும், வேறொரு மார்க்க தீர்ப்பை வேறொரு மார்க்க செய்தியை கொண்டு வந்து சேர்ப்பது கிடையாது, சேர்ப்பது ஒரு நல்ல தாவாவும் கிடையாது, அது மார்க்கத்தை பரப்புவதும் கிடையாது. ஒரு பிரச்சனை நடக்கும் போது நபியினுடைய காலத்தில் எப்படி இருந்தது, ரசூலுல்லாஹ் இதை எப்படி அணுகுனாங்க, இப்படி
மார்க்கத்தை கொண்டு வந்து சேர்த்தார்கள், இந்த மார்க்கத்தை பரப்புவதற்கு அவர்கள் முயற்சித்தார்கள் என்ற செய்தியை பார்க்க முடிகிறது. இஸ்லாம் காட்டுத்தீயாக பரவியதும் இஸ்லாம் மக்கள் மத்தியிலே உள்ளத்தில் குடிகொள்வதற்கும் ஒரு அடிப்படை காரணமாக இருந்தது. வாழ்வியலில் இந்த இஸ்லாத்தை கொண்டு வந்தார்கள். இப்படி நபி செய்ய பார்த்தோம், நபி செய்ய கேட்டோம் என்ற இந்த காரியத்தை எல்லாம் அவர்கள் சொல்லதான் இந்த இஸ்லாம் பரவியது. அதனால் இஸ்லாத்தினுடைய நிகழ்வை நாமும் கடைபிடிக்கிறோம். நம்ம தாடி வைப்போம், கிரண்டை காலுக்கு மேல ஆடை அணிவோம், சில நேரங்களில் கெட்ட வார்த்தைகள்ல இருந்து நம்ம தவிர்த்து கொள்வோம், தீமையான சபையிலிருந்து தவிர்த்து கொள்வோம். இப்படி நபி செய்ய நாங்கள் பார்த்திருக்கிறோம், இப்படி நபி செய்வதை நாங்கள் படித்திருக்கிறோம், மார்க்கத்தை நாங்கள் தெரிந்திருக்கிறோம் என்று இது வழியாக இப்படியான தாவா இருக்கிறது. இது மக்கள் மத்தியிலே மிக பெருமளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகள் தாவாக்கள் என்பதை சொல்லி எனது இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.